نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. قال نبينا صلى الله عليه وسلم أهل الجنة ثلاثة ذو سلطان مقسط موفق ورجل رحيم رقيق القلب لكل ذي قربى مسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் ஸலவாத்துகளும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலகத்தில் உண்டான உள்ளவர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருளையும் அவனுடைய கிருபையும் தேடி வந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றும் உண்டாகட்டும். உங்கள் அனைவரும் எனது காணிக்கான சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வையகத்தில் நீதமும் நேர்மையும் ஒழுக்கமும் நல்லாட்சியும் நல்ல தலைவர்களும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஆரம்பமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்க முன்வரும் போது மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் சொன்னான், வயது கால ரப்புகளில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. வயது கால ரப்புகளில் மலாயிகத்தி, மலக்குமார்களிடத்தில் உம்முடைய ரப்பு சொன்னான், நான் என்னுடைய ஹலீஃபாவாகிய மனிதனை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப் போகின்றேன் என்பதாக. வயது கால ரப்புகளில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء. இந்த மலக்குமா சொன்னாங்க, அவங்கள படைக்க போறீங்கிற, அவர்கள் இந்த உலகத்தில் சண்டை சித்தரவு செய்து ரத்தங்களை ஓட்டுவார்கள் என்பதாக நம் மீது பழி சுமத்தினார்கள். அல்லாஹ் சொன்னா, கால இன்னி அழகும் மாலா தழமும், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிந்தவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். மலக்குமார்கள் சொன்ன மாதிரியும் இங்கே நடக்கத்தையும் செய்யுது, அல்லாஹ் சொல்ற மாதிரி நடக்கத்தையும் செய்யுது. நல்லவர்கள் இருக்கிறாங்க, தீயவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பகுதியில சண்டையும் சித்திரவும் என்ன நடந்து கொண்டு உயிருக்கும் உடைமைகளுக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் மனிதர்களுக்கும் கேடு விளைவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பகுதியில் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆக இரண்டுமே இந்த உலகத்தில் நடக்குது. இரண்டுமே நடக்கக்கூடிய சூழ்நிலை தான் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான். அதனாலதான் ஃபமையாமல் மிஸ்கால தரத்தின் ஹைரையரா வமையாமல் மிஸ்கால தரத்தின் ஷரையரா. யார் கடுகளோ இந்த உலகத்தில் நன்மை செய்வீங்களோ உங்களுக்கு அதனுடைய நன்மையை நாளை மறுமையில் கண்டுகொள்வீர்கள். யார் கடுகளோ தீமை செய்வீங்களோ அதையும் நாளை மறுமையில் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லினான். ஆக இந்த உலகத்துல ஹதைனாஹும் நஜ்தைன் அல்லாஹ் சொல்லும் போது இரண்டு வழிகளை நாம் திறந்து வச்சிருக்கோம். நல்ல வழி இருக்கவனே நல்வழி காட்டுவதற்கு நமக்கு குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மலக்குமார்களும் நமக்கு நல்வழி காட்டி கொண்டிருக்கிறாங்க. தீய வழியை காட்டக்கூடியவர்கள் நம்முடைய நஃப்ஸும் வஹாலிஃபின் நஃப்ஸ வஷைத்தான ஃபஅஸீமா. இமாம் மூஸி ரஹ்மத்துல்லாஹி படிக்கும் போது அவங்களுடைய தங்களுடைய கசீதாவில் சொல்றாங்க, நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் நீங்கள் மாறுபட்டு நடங்கள். வஹாலிஃபின் நஃப்ஸ வஷைத்தான ஃபஅஸீமா. அந்த இரண்டு பேருக்கு நீங்க மாறுபட்டு நடங்கள். ஷைத்தான் எப்படி விரோதம் என்று அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷைத்தான் இன்சானி அதுவும் முபீன். நிச்சயமாக ஷைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்கமான விரோதியா இருக்கான்.
அந்த விரோதியை விட 70 மடங்கு அதிகமான விரோதி நம்ம கூடவே இருந்து குடிவரிக்கக்கூடிய நப்சு தான். நப்சே அம்மாரா, பாவத்தை தோண்டக்கூடிய அந்த நப்சே அம்மாரா ஷைத்தானோட மிகவும் கெட்டவன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக 2 வழியில் திறக்கப்பட்டிருந்த உலகத்தில் இந்த 2 வழியில் நல்வழியை தேர்ந்தெடுத்து கொள்வதுதான் ஒவ்வொரு புத்திசாலியுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். உண்மையான அறிவாளி யார் என்று சொன்னால், யார் தன்னை விளங்கி மௌத்துக்கு பிறகு வரக்கூடிய நீண்ட நடிக முடிவில்லாத அந்த வாழ்க்கைக்காக வேண்டி யார் நல்ல பணம் செய்வார்களோ அவர்கள் தான் உண்மையான அறிவாளி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நாம் நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய தலைவர்களை, ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். எல்லா விதத்திலும் ஒரு மணமகனை தேர்ந்தெடுப்பதாலும் சரி, மணப்பெண்ணை தேர்ந்தெடுப்பதாலும் சரி, குடும்ப தலைவராக தலைவியாக வரக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். எந்த பொறுப்புக்கு நாம் யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவர்களின் முன்னான வாழ்க்கையை பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் நுபுவத்து பெற்ற பிறகு மக்களுக்கு தாவா கொடுக்கும் போது அந்த மக்கள் மண்ணை வாரி கூட்டினாங்க, எச்சில துப்புனாங்க. அவங்களுடைய பெரியப்பா அபூலாவே என்ன செஞ்சாரு, 2 கையில மண்ணை வாரி நாசமா போட்டு கூட்டினாரு. அல்லாஹ் என்ன செஞ்சா, தப்பத்தியதா அபீல ரபி தப்பு, உன்னுடைய நீ நாசமா போ, உன்னுடைய 2 கரங்களும் நாசமா போகட்டும், உன் குடும்பமே நாசமா போகணும். அந்த சூறாவில் சொல்லிட்டாங்க. குழுதா சூறாக்கு முன்னாடி எவ்வளவு சூறா, ஏன்னா அந்த குடும்பமே எதிரியா இருந்துச்சு. அல்லாஹ் பாதுகாக்கும். நபியினுடைய 2 மகள்களை திருமணம் செய்த அந்த அபூலஹபுடைய மகன்கள் இருவரும் என்ன செஞ்சாங்க, தந்தையுடைய பேச்சுக்கு போய் தலாக்கு விட்டு நபியோட விட்டு வந்தாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னான வாழ்க்கையை அவங்க ஆதாரம் கேட்டாங்க. நீ நபின்னு சொல்றீங்களே, நபின்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய முன்னான 40 வருஷம் வாழ்க்கையை பார்க்க சொல்லுங்க. அவங்க தானே சொன்னாங்க, எல்லாமே நான் சாதி, நீங்கள் உண்மையாளர், நீங்கள் நேர்மையாளர் என்று எந்த முஹம்மதை பார்த்து சொன்னாங்களோ அந்த உண்மையான நேர்மையான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்று ரசூலாக நபியா வந்திருக்கிறாங்க, அவங்களை பின்பற்றும் என்று குர்ஆன் சொல்கின்றது. இதுதான் என்னுடைய ஆதாரம். நான் நபியா வர்றதுக்கு என்ன ஆதாரம்? என்னுடைய முன்னுண்டான அந்த வாழ்க்கை, ஒழுக்கமான, உயர்வான, குணமான, நேர்மையான, உண்மையான அந்த வாழ்க்கை தான் நான் நபியா வருவதற்கு எனக்கு உண்டான ஆதாரமாக இருக்கிறது. இந்த மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நம்மை தாக்க வரும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கேட்டாங்க. எல்லாரும் நம்புவோம்னு சொன்னாங்க. சஃபா மலை இருந்து எல்லாம் நம்ப சொன்னாங்க. அப்ப அது சொன்னாங்க, இதை எப்படி நீங்க நம்புறீங்களோ அதே மாதிரி நான் இன்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கொண்டு வந்திருக்கிறேன். கலிமாவை ஏற்றுக்கொள்ளுங்கள். யா அய்யுஹன் நாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். கலிமாவை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வெற்றி அடைவீங்க, நான் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறேன் என்று சொன்னாங்க. அந்த நாள்ல தன்னுடைய குடும்பத்தார்களை அழைத்து விருது கொடுத்தாங்க ஒரு 40 பேருக்கு. வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். அல்லாஹ் சொல்கின்றான், நபியே உங்களுடைய நெருக்கமான குடும்பத்தார்களை அழைத்து அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. மௌத்துக்கு பிறகு ஒரு நீண்ட வாழ்க்கை இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, சொர்க்கத்துக்கு தயாராகுங்க, நரகத்தை வந்து பாதுகாப்பு எச்சரிக்கை செய்யுங்க. அதைத்தான் செஞ்சாங்க. விருது கொடுத்து தாவா கொடுத்தாங்க. ஆனா மலைக்கு பின்னாடி வர்ற கூட்டம் நம்ம தாக்க உட்கார்ந்து சொன்னோன்னா நம்பினாங்க. இந்த களிமா சொன்னோன்னா சில பேர் மண்ணவாரி தூங்கினாங்க. அதுல ஒருத்தர் தான் அவனுடைய பெரியப்பா. எப்படிப்பட்ட பெரியப்பா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே அந்த சுவைபா என்ற அடிமை பெண், அவருடைய அடிமை பெண் இந்த நல்ல செய்தியை சொன்னாங்க, உன்னுடைய சகோதரர் அப்துல்லாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குது. அப்படியா, ஒரு அழகான நல்ல செய்தியை சொன்னான்னு சொல்லி அந்த அம்மாவை நீ இன்னையிலிருந்து உரிமையாகிவிட்டாய் என்று சொன்னார். அந்த ஒரு நல்ல செய்திக்கான அவருடைய கபர்ல என்ன ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அவருக்கு தண்ணீர், பால், தேன் இந்த மாதிரி அவருக்கு தேவையான அவருக்கு உணவுகள் வழங்கப்படுகிறது. அந்த மாதிரி அல்லாஹ் சிறப்புப்படுத்துறான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, நான் நபியாக நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு என்னுடைய முன்னாடி உள்ள தர்த்தீபான அழகான நேர்மையான அல்லவே நான் சாதிக்கின்ற அந்த வாழ்க்கையை நீங்கள் எங்களுக்கு பட்டம் கொடுத்தீங்களே அதை தேர்ந்தெடுத்து பாருங்கள். அது மாதிரி தான் மாஷா அல்லாஹ் என்று நம்மை ஆளுவதற்காக வேண்டி பல பேர் அதாவது போட்டி போட்டு நிற்கின்றார்கள்.
ஆட்சி செய்வதற்காண்டி இந்த மக்களையும் இந்த நாட்டையும் நல்வழியில் கொள்வதற்காண்டி எல்லாரும் ஆசைப்படுறாங்க. நீங்கள் கூட வரலாம், நான் கூட வரலாம், யார் வேணாலும் நாட்டுடைய குடிமக்கள் முதலமைச்சராக வர்றதுக்கு மாஷா எல்லாம் தகுதியானவங்க தான். எல்லாம் பரக்கத் செய்யட்டும். யார் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாம் பரக்கத் செய்யட்டும். நல்ல எண்ணத்துக்கு எல்லாம் நல்ல கூலி கொடுப்பான். இன்னமும் அழ்மாலும் பின்னியா, நிச்சயமாக அவர்கள் எல்லாம் எண்ணத்தை கொண்டு அவைகளுக்கு நன்மைகள் வழங்கப்படுது. ஒருத்தர் வாரி வாரி வழங்குறாரு அல்லாஹ்வுடைய பாதையில, ஒரு ஏழை நினைக்கிறார் அந்த செல்வம் அள்ளி கொடுக்குறாரு. நமக்கும் செல்வம் இருந்தா நாமும் பள்ளியாசம் மதரசா ஏழைகள் எத்தீம்கள் புக்ராக்களுக்கு நம்ம அள்ளி கொடுக்கலாமே, நம்மளுடைய இல்லைன்னு அவர் கவலைப்பட்டார். அல்லாஹ் அவருடைய கவலைக்கு அந்த ரனியோடைய நன்மையை போராத இவருக்கு எழுதுகிறார், செய்யாமல் எழுதுகிறார். அவருடைய நல்ல எண்ணத்துக்கு நல்லா எழுதிட்டார். இன்னொருத்தர் வாரி வாரிக்கு என்ன, அதாவது காரூன், மூசா நபி காலத்து காரூன் இருந்தானே, அந்த காரணத்துல ஜகாத் கேட்கப்பட்டது. அந்த காலத்துல 25%, நமக்கு 2.5% தான். அவர் கொடுக்க மறந்துட்டாரு. பூமியில ஒரே அவர் அப்படியே உயரமான குதிரையில நல்ல ஆடைகள் போட்டு நகைகள் அணிந்து அப்படியே ஊரை சுத்தி வருவாராம் டெய்லி. என்ன இவர மாதிரி நம்மளும் இருக்கக்கூடாதா அப்படி அந்த பக்கம் இறங்கினாங்க. அப்புறம் அவருக்கு வந்த முடிவை பார்த்து எல்லாம் நம்மளை பாதுகாத்தான். பூமியில ஒழுக்க ஆரம்பிச்சு. அவர்களுடைய ஹஜானா 70 சாவிகள் சுமக்கும் அளவுக்கு உண்டான ஹஜானா இருந்துச்சு. 70 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஹஜானாவோட சாவி இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் பூமி பிடிக்க இருக்க ஆரம்பிச்சு. அவரை இருந்து இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்காரு கடவுளுக்குள்ள. அல்லாஹ் பாதுகாத்தன்னு அன்னைக்கு நீர் வச்சாங்க. அப்ப அந்த மாதிரி செல்வந்தர்கள் பல பேர் நன்மையான காரியங்கள் செய்யறாங்க, இன்னும் பல பேர் தீமையான காரியங்கள் செய்யறாங்க. அப்ப அந்த தீமையான செல்வந்தனை பார்த்து இவன் நினைக்கிறான், அவனுக்கு இது கிடைச்ச செல்வமா நமக்கு கிடைச்ச, நம்ம இது மாதிரி ஆடம்பரமா வரலாமே என்பார் நினைக்கும் போது அல்லாஹ் எழுதிடுறான். இப்படியா நினைக்கிற, உனக்கு அந்த அவனுக்கு செஞ்ச பாம்பு அவனுக்கு கிடைச்ச பாம்பு உனக்கும் கிடைக்கட்டும் என்பதாக எழுதிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதிரி நல்ல எண்ணத்தோட இன்னைக்கு ஆட்சியாளர்கள் நமக்கு முன்னணியில் தலைமைத்துவத்துக்காண்டி வந்திருக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸும் தலைமைத்துவத்துக்கு தகுதியானவர்கள் யார் என்பதை அல்லாஹ் ரசூலும் பல வசனங்களிலும் ஹதீஸிலும் சொல்லி காட்டாங்க. நான் ஓதி காட்டிய வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நபியை சொல்லுங்க, துஆ செய்யுங்க. அல்லாஹும்ம யா அல்லாஹ் மாலிக், நீங்களும் சொல்லுங்க, அல்லாஹும்ம மாலிகல் முல்கி தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸில் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். யா அல்லாஹ், நீதான் அரசர்களுக்கெல்லாம் அரசன். என்னாலே இந்த உலகத்துல ஏன்னா 152 நாடு இருந்தாலும் அந்த நாட்டுடைய அரசர்கள் இருந்தாலும் அந்த அரசருடைய குடும்பிகள் எல்லாம் அல்லா இடத்துல தான் இருக்கு. அவன் என்ன நினைக்கிறானோ அது நடக்கும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நீ அல்லா இடத்துல நம்ம இப்படி துவாசி சொல்றான், அரசர்களுக்கெல்லாம் நீ அரசனாக இருக்கின்றாய். தூத்தில் முழுக்க மண்டஷா, நீ நாடுகின்றவர்களுக்கு அரசாட்சியை வழங்குகின்றாய். தன்சிவல் முழுக்க மிம்மன் தஷா, நீ நாடியவரிடத்துல இருந்து ஆட்சியை பிடுங்கி விடுகின்றாய். அப்ப ஆட்சி போகும்னு சொன்னாலும் அல்லாவுடைய நாட்டம் தான், ஆட்சி வருதுன்னு சொன்னாலும் அதான் அல்லாவுடைய நாட்டம் தான். தான் நாடியவர், நீ யாரை நாடுகின்றாய் அவருக்கு நீ கண்ணியத்தை வழங்குகின்றாய். நீ யாரை நாடுகின்றாயோ அவருக்கு இழிவை ஏற்படுத்துகின்றாய். வேதிக்குள் ஹைர், எல்லா நலவுகளும் உன்னுடைய கரத்தில் தான் இருக்கிறது. இன்னக விஷயம் கதிர், நிச்சயமாக நீ சகல வஸ்துக்கள் எல்லா விஷயங்கள் மீது நீ பேராற்றல் உள்ளவனாக இருக்கிறாய் என்று குர்ஆனில் அல்லாஹ் இந்த ஆட்சி அதிகாரத்தை பற்றி கொடுப்பதும் எடுப்பதும் கண்ணியமும் இழிவும் அவனுடைய கரத்தில் இருப்பதை அல்லாஹ் சூரா ஆல இம்ரானில் 3ஆம் அத்தியாயம் 26ஆவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் யுத்தத்துக்கு முன்னாடி 6 மாசம் வரைக்கும் சஹாபாக்களும் நபியும் எல்லா காலத்திலும் சொல்லுவாங்க, பேணுதலாக விடுபடாமல் பத்ர் யுத்தம் நடப்பதற்கு முன்னாடி 6 மாசம் முன்னாடியே தஹஜ்ஜத் தொழுது அந்த தொழுகையில் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் அஸ்லிஹ் லனா ஷாஅனா குல்லஹ் வலா தகில்னா இலா தர்ஃபத் ஐனின் என்ற துஆ ஓதுனாங்க. குறிப்பா யா ஹய்யு யா கய்யூம் இந்த துஆவை ஓதின் பொருட்டால் அல்லாஹ் தஆலா பத்ரில்
பல ஆயிரக்கணக்கான மலாய்க்குமார்களை அனுப்பி அந்த 1000 எதிரிகளை தாக்கி 70 பேர் கொல்லப்பட்டு 70 பேர் கைதியாக்கப்பட்டு அவர்கள் இழிவாக்கப்பட்டார்கள். முஸ்லிம்களுக்கு 311 சஹாபிகளுக்கு அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுத்தார். துவா தான் முக்கியமான ஒன்று. துவா நான் ஓதி காட்டிய பொழிலாகும் அந்த துவா ஓதுங்க. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ், உனது அருளை கொண்டு யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வாயாக, நல்லவர்களை இந்த நாட்டுக்கு தலைவர்களாக ஆக்குவாயாக என்ற ஒருத்தன் கெட்ட வந்தான்னா அந்த நாடே கெட்டு போயிடும். நாடே குற்றவாளிகளாகி எல்லாத்தையும் அழைச்சிருவாங்க. ஆகையினால முதல் கோடு சரியா இருந்தால்தான் அடுத்த எல்லா கோடும் சரியா இருக்கும். முதல் கோடு சரியில்லைன்னா எல்லாம் கோணலாத்தே இருக்கும். அந்த மாதிரி நாட்டை ஆளக்கூடியவர்கள் நபி சொன்ன மாதிரி என்னுடைய முன்னோனால 40 வருஷத்தை தேடி பாருங்கப்பா, அதில் ஏதாவது பொய் சொல்லியிருக்கனா, வாக்குறுதி மாற்றம் செஞ்சிருக்கனா, அமானியத்தில் மோசடி செஞ்சிருக்கனா, எதுவுமே இல்லையே. நல்லா தானே உங்கள்கிட்ட இருந்தேன், என்னை ஏற்றுக்கொள்வது உங்க ரசூலா ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு என்ன தயக்கம் என்பதை அல்லாவே சொல்லி காட்டான். இந்த தாயத்தை ஓடி காட்டணும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம யாரை ஆட்சிக்கு நம்ம தேர்ந்தெடுக்கின்றோமோ அவருடைய முன்னோட்டான சரித்திரத்தை பார்க்கணும். இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில் இருந்தாங்களே, அவங்க வாக்குறுதி கொடுத்தார்களே, இதா வாழ்க முனாஃபிக்குடைய அடையாளம் 3 நபி சொல்றாங்க. சலாசுன் ஆயத்துல் முனாஃபிகி சலாசுன் இதா ஹத்தஸ கதிப, பேசினா போய் பேசுவாங்க, நிறைய அடிக்கொள்வாங்க. 15 லட்சம் போட்டு அதை போட்டு இது போட்டு கடைசியில் ஒன்றும் நடக்காது. எல்லாம் காப்பாற்று. அப்போ பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லி என்ன செய்யக்கூடாது, வாக்கு வாங்கக்கூடாது. அதே மாதிரி இதா வாழ ஹலஃப, வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வார்கள். வைராத்துமினா அமானியம் கொடுத்தால் மோசடி செய்வார்கள் என்று சொல்லலாம். இதெல்லாம் முனாஃபிக்குடைய தன்மை. அப்ப நம்ம அந்த காலகட்டத்தில் பிறரை கோரி சொல்லி தன்னை நிறைவுபடுத்தி வாக்கு கேட்பார்கள். நம்ம உஷார நம்ம தான் என்ன செய்யணும், நமக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம், நம்முடைய வாக்குரிமை இருக்கிறதே அது வந்து ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த நாட்டுக்காக வேண்டி ஒரு தலைமைத்துவத்தை, நல்ல ஒரு தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுப்பது ஒவ்வொருவர்கள் மீது கடமை. குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலன் அன் ரய்யத்திஹி, ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். அவரவருடைய பொறுப்பை பற்றி நீங்கள் கேட்கப்படுவீங்க. நான் எதுக்கு போகணும், நான் ஏன் ஓட்டு போடணும், என் ஓட்டுனால அவர் ஜெயிச்சிருவாரா, என் ஓட்டு இல்லாட்டா என்ன ஆகும், ஒரு ஓட்டுக்கு நான் போயிட்டு போகுது இப்படின்னு நினைச்சு ஒரு 100 பேர் நினைச்சாங்க என்ன ஆகும், வெற்றின்னு சொல்லி அதுதான் முடிவு செய்யணும். அப்போ அநியாயக்காரர்கள் ஆட்சி வருவதற்கு நீங்க தான் காரணமா இருக்கீங்க. உங்களுக்கு யாரு பிடித்தவங்கிறாங்களோ அவங்களுக்கு போடுங்க, யாருமே நிர்பந்தம் இல்லை. மனிதர்கள் அனைவரும் எல்லாம் தவறு செய்யக்கூடியவங்க தான். குல்லுபனி ஆதமன் ஹத்தாவோன ஹத்தாயின அத்தவாபின, ஆதமனை மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவதான். அந்த தவறு செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள், தன்னை திருத்திக் கொண்டவர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்வாசம். எல்லாம் ஆட்சியில வர்றவங்க நினைக்கிறவங்கலாம் எல்லாரும் நல்லவும் சொல்ல முடியாது, எல்லாரும் கெட்டவும் சொல்ல முடியாது. கெட்டவனா இருந்தவன் நல்லவனா திருந்திட்டாண்ட மாஷா அல்லாஹ், அவருக்கு நம்ம என்ன செய்யலாம், வாக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி இந்த உலகத்துல நாம் நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்யறான்னு சொன்னா அவங்க பொறுப்புடன் செயல்படுவதற்கு நாம் நம்முடைய சிந்தனையில் நல்லவர்களை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து ஓட்டு போட்டால் அவர் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த செல்வந்தர் எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சார்ல, இவர் நினைச்சார் நானும் ஒரு முதலமைச்சராக இருந்தார் நல்லா இவரெல்லாம் சிந்திருப்பேன் நினைச்சேன், அந்த நன்மோடு இவருக்கு கிடைக்கும். முதலமைச்சர் கிடைக்கிற நன்மோடு நீ செய்யாம இவருக்கு கிடைக்கும். ஏன்னா நல்ல எண்ணத்தோட நீங்க போட்டீங்க, அவர் நல்ல பண்ணலாம் செஞ்சாரு, அந்த நன்மையெல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருமையான துஆ சொன்னாங்க. அனிதமான அரசனின் தீமைக்கு எதிராக நமக்கு கற்றுத்தரப்பட்ட துஆக்கள். இதா தஹவ்வஃப அன் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இதா தஹவ்வஃப அஹதுக்கும் அஸ்-சுல்தான ஃபல்யகுல், உங்களில் ஒருவர் ஒரு அரசரை நீங்கள் பயந்தால், சுல்தான் அரசர், உங்களில் ஒருவர் ஒரு அரசரை நீங்கள் பயந்தால் ஃபல்யகுல் சொல்லுங்கள், அல்லாஹும்ம சொல்லுங்கள் துஆ தான், அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாதி வ ரப்பல் அர்ஷில் அதீம் குல்லி ஜாரன் மின் ஷர்ரி ஃபுலான் இப்னு ஃபுலான் வ ஷர்ரில் ஜின்னி வல் இன்சி வ அத்பாஇஹிம் ஐ யக்ருத அலைய அஹதும் மின்ஹும் அஸ்ஸ ஜாருக வ ஜல்ல ஸனாவுக வ லா இலாஹ கைருக. இது அருமையான ஒரு துஆ. இந்த துஆவின் பரக்கத்தினால்
அநியாயக்காரன் ஆட்சியை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நீதமான ஆட்சியாளர்களை அல்லாஹ் தந்துருவானாக. இன்னொரு ஒரு அருமையான துவா இருக்கு. அல்லாஹும்ம ரஹ்மதுக அர்ஜு ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐனின் வ அஸ்லிஹ் லி ஷானி குல்லஹு லா இலாஹ இல்லா அன்த. இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 5 விஷயங்களை சொல்லி காட்டினாங்க. இந்த 5 விஷயங்கள் வராம நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். அன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அக்பர் அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகா யா மஅஷரல் முஹாஜிரின், முஹாஜிர்களே, ஹம்சுன் 5 விஷயங்கள் இதவு துரீதும் பிஹின்ன, அந்த 5 விஷயங்களை கொண்டு நீங்கள் சோதிக்கப்பட்டால் வஅஊது பில்லாஹி, நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள், அன் துரைகுஹுன்ன, உங்களுக்கு அதை அடைவதை விட்டு, லம் தல்ஹருல் ஃபாஹிஷத்து ஃபீ கௌமின் கத்து ஹத்தா யூனி பிஹா இல்லா ஃபஷா ஃபீஹிம் அத்தாஊன் வல் அவ்ஜாஉ அல்லதி லம் தகுன் மலத் ஃபீ அஸ்லாஃபிஹிம். எந்த சமுதாயத்தில் ஆபாசம் அதிகரித்து, ஆபாசம்னா பாவமான காரியங்கள், ஜினா பன அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் என்ன அதிகரித்து அது பகிரங்கமாக ஆகிவிடுமோ, அந்த சமுதாயத்தில் இதற்கு முன்பு கேள்விப்படாத புது புது நோய்களை அல்லாஹ் உருவாக்காமல் இருப்பதில்லை. அந்த நோய் தான் தாழ்வூர் காண்றா வியாதி, தொற்று வியாதி. கொரோனா வந்துச்சுல, அது மாதிரி தொற்று வியாதி. வல்ல அவுஜாவோட பசி. இன்னைக்கு பாருங்க, பாலஸ்தீனத்தில் பசி பட்டினமா இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் அந்த இஸ்ரேல்கிட்ட அவங்களோட இடங்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ஒத்திக்கி வச்சாங்க. அதனால வந்த விளைவு தான். வட்டிக்கு வாங்கினாங்க, படங்கள்ல வாங்கினாங்க. அதனால வந்த விளைவு தான் அவன் அப்படியே கொஞ்சமா அப்படி சுற்றி வளைச்சு நாடுகள் எல்லாம் இடத்த வாங்கி 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 இப்போ கடைசியில் அவன் நிகழ்ச்சிட்டான். இவங்க துரத்த பார்க்கலாம். எந்த நாடோடிகளாக இருந்தாலும் அந்த நாடோடிகள்னா இடமே எந்த நாடுமே கொடுக்காம இந்த நாட்டில் இந்த அப்பாவி மக்கள்கிட்ட கேட்டோடனே கொஞ்சம் இடத்த கொடுத்தாங்க. இவங்கள்ட்ட உள்ள காசு பணம் அதெல்லாம் வச்சு இடங்களை வாங்கி 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 ஒத்திக்கு வாங்கி வாங்கி கடைசியில் நாட்டவே அபகரிக்கிறது தான் இன்னைக்கு நடந்து கொண்டு. எந்த சமுதாயத்தில் வட்டி வரிக்கிறதோ அந்த சமுதாயம் அழிந்து விடும் நல்லா சொல்றாங்க. அவங்க கவர்ல பேய்பிடித்தவர்களாக இருந்திருப்பாங்க. நாவல் இல்லாமல் அது வட்டியினால பெரிய கொடுமை. கடன் வாங்குறோம், வட்டிக்கு கடன் வாங்குறோம், அந்த வட்டியினால அது அழிவுதான் வருது. கடன் வாங்கலாம் கொடுக்கலாம், வட்டி இல்லாத கடன் ஆகணும். அவங்கள்ட்ட சொல்லணும், இந்த மாசத்துல இந்த வருஷத்துல இந்த 6 மாசத்துல 3 மாசத்துல கொடுத்து வாக்குறுதி கொடுத்து ஒரு லெட்டர் அதை எழுதணும். கடன் வாங்கினா என்ன செய்யணும்? கடனை பற்றியும் புறாங்க பெரிய வசனம் நல்லா சொல்றான் சூரா பக்ராவுல. கடன் வாங்கினா அந்த கடனை முறைப்படி சாட்சி 2 சாட்சிகளுடன் எழுதி தேதி இந்த தேதியில வாங்கப்பட்டது இந்த தேதி கொடுக்கப்படும் சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஒப்பந்தம் செஞ்சு அதை நிறைவேற்ற முயற்சி செய்யணும். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சதகா செஞ்சா உங்களுக்கு 10 நன்மை, கடன் கொடுத்தா 18 நன்மை. ஏன்னா பிச்சை எடுக்காம கொண்டு நாகரிகமா வாழணுங்கிறதுக்காண்டி சுயமரியாதை வாழ்ற கடன் வாங்கி உழைச்சு அதை முன்னேற பார்க்குறான். கடன் கொடுங்க, உங்களுக்கு 18 நன்மை அதிகமாக கிடைக்கும், 8 நன்மை அதே கிடைக்கும் சரக்காரோட. அப்போ அது மாதிரி கடன் வாங்கினவங்க என்ன செய்யணும்? அதை அடைக்கணுங்கிற எண்ணத்தோடு என்ன செய்யணும்? அவர் அந்த சிந்தனையோடு இருக்கணும். கடனை வாங்கிட்டு அதை ஏமாத்துற எண்ணத்தோடு இருந்தால் அந்த கடனே அடைவிடாது. கொடுக்குற எண்ணத்தோடு இருந்தால் அதுக்குண்டான வலைகளை அல்லாஹ் லேசாக்கி திறந்து கொடுப்பான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மாதிரி எந்த சமுதாயத்தில் ஆபாசம் அதிகமாகி வெளிப்பட்டு விடுகிறதோ இங்கே எல்லா கஷ்டம் வந்துருக்கு. அடுத்து சொல்றாங்க, வலம் என்பசுல் மிக்கியானவள் மீசான இல்லா ஒஹ்ரோபி சினீனா வஷித்தத்தில் மௌனபி வதௌரி சுல்தானி அடைகி. எந்த சமுதாயத்தில் எடை நிறுவையில் மோசடி பெருகிவிடுமோ அந்த சமுதாயம் பொருளாதார நெருக்கடியிலும் ஆட்சியாளர்களின் அடக்குமுறையிலும் சிக்காமல் இருப்பதில்லை. கொடுக்கல் வாங்கல் கரெக்டாக இருக்கும். எனக்கு பதக்கல் என்ன செய்யறாங்க? வெளிநாடுக்கு போறாங்க, தங்கத்தையில எதெல்லாம் போட்டு பதுக்கி என்ன செய்யறாங்க? கொண்டு வராங்க. அந்த மாதிரி கொண்டு வராங்க. நல்லா பாதுகாக்கணும். ஹலாலா இருந்தாலும் முறைப்படி அனுமதி இருந்தால் கொண்டு வரணும், இல்லைன்னா விட்டுடும். ஏன் பேராசை போட்டு நினைப்பாங்க? தங்கமே வாங்க முடியாத அது உச்சத்தை கொண்டு விட்டது. ஒரு பவுன் 1.1 லட்சம் அளவுக்கு அது உயர்ந்து விட்டது. அப்போ அந்த மாதிரி நம்ம வரமையே நடக்கும்போது அதில் அல்லாஹ் முசீபத்தை போடுறான். அப்போ ஆட்சியாளருடைய நெருக்கடியும் உங்களுக்கு
பொருளாதார நெருக்கடி வந்து விடுகின்றது. அளவை நிறுவையில மோசடி செஞ்சார், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதனாலேயே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் அவங்க அளவை நிறுவையில மோசடி, தனக்கு நிறைய அதிகப்படியாக வாங்கிக்கிறாங்க, பிறகு கொடுக்கும் போது குறைச்சு கொடுப்பாங்க. இதனால அந்த சமுதாயமே அழிந்து விட்டது என்று குர்ஆன்ல சொல்றாங்க. ஒரு சமுதாயமே அளவை நிறுவையில் மோசடி செய்ததுனால அழிந்தே விட்டது. அந்த மாதிரி அழிவு உங்களுக்கு வராமல் நீ பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வலம் யம்னஉ ஸகாத அம்வாலி இல்லா மனிஉல் கத்ர மினஸ் ஸமாஇ வல் பஹாயிமு லம் யும்தத். எந்த சமுதாயத்தில் ஜகாத்து கொடுப்பது நிறுத்தப்பட்டு விடுமோ அந்த சமுதாயத்தில் மழை நிறுத்தப்படாமல் இருப்பதில்லை. நமக்கு நல்லா தான் பெய்யுது, தமிழ்நாட்டில் இங்கே தென் மாநிலங்கள்லாம் தென்மை வழியாட்டுலாம் என்ன செய்யுது, நல்லா பெய்யுது. ஆனால் எல்லாம் நல்லா பெய்ஞ்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுது. 1000 ஏக்கரு 2000 ஏக்கரு அந்த ஊரே வந்து மூழ்கி போயிடும். இதெல்லாம் இது மழை பெய்யாமல் பஞ்சம் ஏற்பதை விட மழை பெய்ஞ்சு நமக்கு பஞ்சம் ஏற்படுவது கஷ்டம். இது அதை விட இது பெரிய கொடுமையானது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்போ ஜக்காத்தை நாம் முறையாக கொடுக்க வேண்டும். வலம் யன்குல் அஹதல்லாஹி வ அஹத ரசூலிஹி இல்லா ஸல்லல்லாஹு அலைஹி அதுவன் மின் கைரிஹிம் ஃபஅஹது பஅத மா ஃபீ ஐதீஹிம். அல்லாஹ்வின் ஒப்பந்தங்களை எந்த சமுதாயம் மீறுமோ அவர்கள் மீது எதிரிகளை அல்லாஹ் சாட்டாமல் இருப்பதில்லை. அந்த எதிரிகள் இவர்களின் உரிமைகளையும் உடைமைகளையும் பறிப்பார்கள். அல்லாஹ் ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறான், நான் தான் ரப்பு என்று, என்னையத்தான் நீங்கள் வழங்க வேண்டும். 5 கால தொழுகையும் ஒரு ஒப்பந்தம் தான், ரமலான் நோன்பு வைப்பும் ஒரு ஒப்பந்தம், ஹஜ் செய்வது ஒரு ஒப்பந்தம், ஜகாத் கொடுப்பது ஒரு ஒப்பந்தம். அல்லாஹ்வுடைய கட்டளை என்னென்ன இருக்குதோ தில்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தக்ரபூஹா, இது அல்லாஹ்வுடைய வரம்பு, இதை மீறி விடாதீர்கள். ஏத்திகாஃப் இருக்கிறீங்க, அந்த நிலையில் நீங்க மனைவி எடுத்து போய் சேர்ந்துடாதீங்க. அது ஒரு அந்த இடத்துல இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான். இது மாதிரி பல இடங்களில் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய அந்த ஒப்பந்தங்களை மீறி விடாதீர்கள். இதனால ஏன்னா எதிரிகள் மீது சாட்டப்படுவாங்க. அடுத்த 5ஆவது விஷயம், வலம் தஹ்கும் அய்மத்தும் பி கிதாபில்லாஹி வ தஹய்யரு வ யதஹய்யரு மிம்மா அன்ஸலல்லாஹு இல்லா ஜஅலல்லாஹு பஸம் பைனஹும். எந்த சமுதாயத்தின் தலைவர்கள் மார்க்க தீர்ப்புகளை விட்டுவிட்டு சுயமாக தீர்ப்பு சொல்ல ஆரம்பித்து விடுவார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியிலேயே குழப்பங்களை ஏற்படுத்தி ஒற்றுமை இல்லாத சூழ்நிலையை உருவாக்காமல் இருப்பதில்லை. அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்திட்டங்களை தான் நம்ம எடுத்து முன் வச்சு அதன் பிறகு வாழ்வதற்கு முயற்சி செய்யும். அதில் தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கு, ஒற்றுமை இருக்கு. தான் நினைச்ச மாதிரினா சட்டங்களை கொண்டு வந்தால் அங்கே பிளவுகள் ஏற்படும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு அடுத்தடுத்து கேட்பதுன்னு சொல்லுங்களா தோஃபீஸ்வானாக. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மஸ்ஜிதில் வருகின்ற மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகலில் நம்முடைய குழந்தைகளுக்காக வேண்டி பிறந்து 7வது நாளிலிருந்து ஹத்னா செய்யலாம். 7வது நாளிலிருந்து 7 வருஷத்துக்குள்ள, 7 வருஷம் ரொம்ப அதிகம். 40 நாளுக்குள்ள ஒரு 3 மாதம் செஞ்சுட்டா அந்த பிள்ளைகளுக்கு அதனுடைய பயம் இருக்காது, அதனுடைய வலி இல்லாமல் சீக்கிரம் ஆறிடும். இந்த ஹத்னா செய்யறது ஒரு சுன்னத்து. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல்ல செஞ்சாங்க. இந்த ஹத்னா செய்யறதுனால ஆரோக்கியம் கிடைக்கும். கேன்சரை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். இன்னைக்கு அதில் நிறைய அந்த தோலுக்குள்ள அந்த அழுக்குகள் கிருமிகள் படிந்து அதன் மூலமா மற்ற உறுப்புகள் எல்லாம் பாதிப்பதற்கு அது ஒரு பெரிய காரணமா இருக்கு. ஏன்னா அங்கேதான் நஜீஸ் வெளியாகுது, பீஷா வெளியாகுது இல்லையா? அந்த சொட்டு அங்கேயே உள்ளதாகிட்டா ஒரு சொட்டு மழை தண்ணீர் கடல்ல வரக்கூடிய செப்பிக்குள்ள உளுந்து அது கடலுக்குள்ள போய் பல ஆண்டுகள் தங்குறதுனால முட்டா மாறிடுது, விலை மதிக்க முடியாத முட்டா மாறிடுது. அதே ஒரு சொட்டு தண்ணி பீஷா அந்த தோலுக்குள்ள மறைஞ்சு உட்கார்ந்த பல புழுக்கள், பூச்சிகள், கிருமிகள், தொற்றுகள் எல்லாம் வர்றதுக்கு அதுதான் பெரிய காரணமா. எல்லாம் ஆய்வாளர்கள் சொல்றாங்க கேன்சரை விட்டு பாதுகாக்கிறது. இந்த கேன்சர் பக்கத்துல இருக்கு, பயப்படாதீங்க. நான் டாக்டர் இங்கே உட்காந்துக்கிறேன். எல்லாம் நம்ம சுற்றி டாக்டர் நிறையா இருக்கிறாங்க. ஹார்ட் டாக்டர் இருக்கிறாரு, அங்கே கேன்சர் டாக்டர் இருக்கிறாரு, நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். எதுக்கு சொன்னா இது நம்ம மார்க்கத்துல எதெல்லாம் சொல்லப்பட்டதோ அந்த ஆரோக்கியம். நபியுடைய அத்தனை சுன்னத்துகளும் இந்த மனித சமுதாயத்துக்கு நன்மையாகவும் ஆரோக்கியமாக அல்லாஹ் கொடுத்துட்டான். அதை நாம் பின்பற்றணும். நிக்காவோட சுன்னத்து அதை நாம் செய்யாமல் அந்த நிக்காவுடைய வாழ்க்கை இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. அதை செய்யணும். அதில் தான் ஆரோக்கியம். கண்டதை காட்சி கொண்டதை போகணும்னு சொன்னா அதன் மூலமா பெரிய பெரிய நோய்கள் வர காரணமா இருக்கு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.